ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 விசுவாவாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம், மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க. கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு புதனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு என்ன விதமான ஆணி மாதத்தில் பலன்கள் இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது? உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்தில் அமர்வு பெற்று சூரியன், குரு, புதன் 3 பேரும் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. 12ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் கேது இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்துல சனி பகவான், 8இல் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது. சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஆணி 16ஆம் தேதி வருது. ஸோ அது இல்லாமல் புதனும் பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கன்னிராசி அப்படின்னா ஆசைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைச்ச இலக்கை அடைவதற்காக உழைக்கக்கூடியவர்கள், அதற்கான முயற்சியை நிறைய எடுக்கக்கூடியவர்கள், கலகலப்பானவர்கள், எப்படிப்பட்ட இடத்துலையும் ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடியவர்கள், தன்னோட திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் எல்லை வரையும் முயற்சி செய்வாங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரகங்கள் தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. தொழில் அப்படிங்கிறத நீங்கள் சிறப்பாக செய்யலாம். வேலை அமைப்பு அப்படிங்கிறது பல்வேறு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெளிநாடு வெளியூர் பயணங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த செக்டாரே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ இது நாள் வரை எப்படி இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வகையில் நமக்கு நிறைய ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கீங்க. ஆமாம், உங்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்து உங்களை எந்த வேலையுமே செய்ய விடலை. ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள், நம்ம ஒன்று நினைக்கிறோம், நடக்கிறது ஒன்று நடக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவி வாக்குவாதம், பிரிவினைகள் ஏற்பட்டு போச்சு நிறைய குடும்பங்கள். ஆமாம், நினச்ச காரியம் நினச்சவாறு நடக்கலை. நண்பர்கள் ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய பாதிப்பு, வருமானம் இல்லை. வேலையை விட்டுட்டு சில பேர், நிறைய பேர் வேலையை விட்டு வந்தாச்சு. வேலை நெருக்கடி, நினச்ச மாதிரி வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி வேலை நெருக்கடி அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். அப்போ இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே முடங்கி போச்சு. என்னென்ன முடங்கி போச்சு அப்படின்னா வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து இருக்கவங்களுக்கும் முடங்கி போச்சு. கமிஷன் தொழிலில் இருக்கவங்களுக்கும் வேலை அமைப்புகள் முடங்கி போச்சு. உறவுகளும் கெட்டு போச்சு. ஒரு திருமண காரியம், சுபகாரியம் நடத்த முடியல. குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சல் குறையிறதா இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சந்திச்சாச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய கிரக மாற்றம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த நீட்டாக
இந்த சுச்சுவேஷனை அழகாக பயன்படுத்தலாம். என்னென்னா தொழில் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதுவும் பாருங்கள், குருவுடன் சேர்ந்து 4-7 கூடிய குருவுடன் சேர்ந்து 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சூரியனும் சேர்ந்திருக்கிறார். சூரியன் உங்கள் ராசிக்கு யார்? 12 கூடியவர் சூரியனும் அமர்ந்திருக்கிறார். அப்போ என்னென்னா தொழில் சார்ந்த முதலீடுகளை செய்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம். தொழில் நல்ல லாபத்தை தரும். ஜாயிண்ட் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நல்ல காலகட்டம். சில பேர் பார்ட்னராக தன்னோட மனைவியையே சேர்த்து செய்வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நண்பர்களையும் சேர்த்து செய்யக்கூடிய அமைப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்போது ஒரு புது தொழில் தொடங்கிறதுக்கு, ஏற்கனவே இருக்க தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் உருவாகிருக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வேலைத்துறைகளில் வேலை பார்க்குறவங்க, வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, அங்கீகாரம் இல்லை, அந்தஸ்து இல்லை, என் வேலைக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலையில் உயர்வு கிடைக்கும். பதவி பட்டம் புகழ் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது. வியாபாரத்தில் கொடி கட்டி பரப்பிங்க. ஏன்னா வியாபார கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. மறைமுக லாபம் தரக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்க ஃபினான்சியல் துறைகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கடன் கொடுத்து கடன் வாங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். திருமண சுபகாரியங்கள் நடக்குமானால் கண்டிப்பாக இனி நடக்கும். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது 2, 4, 6ஆம் இடங்களை குரு பார்க்குறாரு. குடும்பத்திற்கு ஒருத்தரை நீங்கள் கொண்டுகிட்டு வந்துடலாம். வரனுக்கு குரு பார்வை குருபலம் இருக்குது அப்படின்னா திருமண காரியம் சுபமாக நடக்கும். அதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை கட்டிடுவீங்க. எதிரி தொந்தரவுகள்லாம் இனி இருக்காது. போட்டி பொறாமைகள்லாம் அகன்றோம். அப்போ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்திற்கு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வருது. அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை உங்களுக்கு திருமணமானவர்களுக்கு நடக்கும். நல்ல அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது. சேமிப்பு அதிகரிக்கும். இடம் வீடு பூமி வாங்குவீங்க, உறுதியாக வாங்குவீங்க. இடம் வீடு பூமிக்கான விரைய செலவுகள் உண்டு. அப்போ கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க. ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும், 2 நாள் கனவு, ஒரு ஃப்ளாட்டை வாங்கணும், ஒரு வீட்டை கட்டணும் அப்படிங்கிற கனவு நிறைவேறும். சொத்து சேர்க்கை ஏற்படும். ஒரு நல்ல காலகட்டம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூத்த சகோதர இளைய சகோதரர்களோடு இருந்து வந்த பிணக்குகள் மாறும். நட்பு பாராட்டுவீங்க. அவங்களோட ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ ஓவராலாக குடும்ப பெண்மணிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆமாம், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா இருக்குது. உயர்கல்விங்கிறது நல்லா இருக்குது. வெளிநாடு வெளியூர் யோகம் அற்புதமாக இருக்குது. உள்நாட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள். ஒரு அதிர்ஷ்டகரமான தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு யோகம் அப்படிங்கிறது பணம் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா வரும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முயற்சி எடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் கன்னிராசி நேயர்களோட பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழுமையான பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையில் என்ன தசாபுத்தி நடக்குது, எது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் அப்படிங்கிற விஷயமும் உங்களோட முழு ஜாதக டீட்டெயிலும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த காலகட்டத்தை மிக சிறப்பாக பயன்படுத்துங்க.